அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோமதி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் கதைகள். எத்தனை பேருக்கு கதைகள் கேட்க பிடிக்குமோ அவங்க தமிழ் கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சிந்தனையை தூண்டுற ஒரு சிறுகதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். புகழ்பெற்ற எழுத்தாளர் எழுதிய சிறுகதை தான் இது. ஒரு நாட்டோட அரசன் ஒரு யோகி கிட்ட தான் தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்ட தருணத்தை விளக்கும் கதை தான் இது. ஒரு அரசன் அண்டை நாட்டின் மீது படையெடுப்பதற்காக நாட்டு எல்லையில் உள்ள உயர்ந்த பனிமலையை கடந்து தான் படையோடு போய்கிட்டு இருந்தான். தாங்க முடியாத குளிர் மிகுந்த அந்த பனிமலையோட சிகரத்துல ஒரு யோகியை அவன் பார்த்தான். மேலாடை எதுவுமே இல்லாம இருந்த அவர் குளிரை பொறுத்து கொள்வதற்காக முழங்காலம் அடித்தபடி கூனி குறுகி அமர்ந்திருந்தாரு. அதை பார்த்த அரசன் அவன் மிகப்பெரிய ஏழைன்னு நினைத்து கொண்டான். எனவே தனது பணியாட்களிடமிருந்து ஒரு ஆடையை கொண்டு வர சொல்லி அதை அவருக்கு கொடுப்பதற்காக அவர் முன்னே சென்றான். யோகி அதை வாங்கல. எனக்கு போதுமான ஆடை இருக்கிறதுன்னு அரசன் கிட்ட சொன்னாரு. அரசன் வியந்து, ஆனால் நீங்கள் மேலாடை இல்லாமல் இருக்கிறீர்களே அப்படின்னு யோகி கிட்ட கேள்வி கேட்டான். வெயிலையும் மழையையும் தாங்கிக் கொள்ளும்படியான ஆடைய கடவுள் நான் பிறந்த போதே நெய்து விட்டார். அது எனது பிறப்பு முதல் இறப்பு வரை என்னுடன் தான் இருக்கும்னு இந்த ஆடைக்கு உதாரணமா தன்னுடைய தோலை சுட்டி காமிச்சாரு யோகி அரசன் கிட்ட. அந்த ஆடையை ஏதோ ஏழைக்கோ பிச்சைக்காரர்களுக்கோ தேவைப்பட்டால் அவர்களுக்கே கொடுத்து விடு அப்படின்னு சொல்லி யோகி அரசன் கிட்ட சொன்னாரு. அரசன் அங்கிருந்து நகர்ந்தான். அப்போ யோகி அவன்கிட்ட நீ எங்க போறேன்னு கேட்டாரு. பக்கத்து நாட்டுக்குன்னு பதில் சொன்னான். எதுக்காகன்னு கேட்டாரு. அரசன் பெருமையோட சொன்னா போரிடுவதற்காக அப்படின்னு. எதற்காக பக்கத்து நாட்டோட போரிட போகிறாய்னு யோகி கேள்வி கேட்டாரு. அவன் இன்னும் பெருமையோட சொன்னா என்னோட ராஜ்யத்தோட எல்லையை விரிவுபடுத்துவதற்காக அப்படின்னு. ஏற்கனவே நீ ஒரு நாட்டோட அரசன். போதுமான செல்வம், சௌகரியங்கள், சுகபோகங்கள், அதிகாரம் ஆகியவை உனக்கு இருக்கு. அப்படி இருந்தும் அதில் திருப்தி வராம ஆயிரக்கணக்கான படை வீரர்களின் உயிரை பணைய வச்சு அண்டை நாட்டினரோட போரிட செல்கிறாயேன்னு யோகி அரசன் கிட்ட கேட்டாரு. போர்னு வந்துச்சுன்னா ரெண்டு தரப்பிலும் ஏராளமான உயிர் சேதம் ஏற்படும். அப்படி மனித உயிர்களை பழிவாங்கி உன் நாட்டோட எல்லையை விரிவுபடுத்த வேண்டும்னு ஆசைப்படுகிறாயே அப்படின்னு யோகி அரசன் கிட்ட கேட்டாரு. ஆகவே என்னை விட நீதான் மிகப்பெரிய பிச்சைக்காரன்னு சொன்னாரு. அதனால அந்த உடை உனக்குத்தான் தேவைப்படும்னு அரசன் கிட்ட சொன்னாரு. இருப்பதை வச்சு திருப்திப்படுவதுதான் மிகப்பெரிய செல்வங்கிறத அந்த அரசன் அந்த தருணத்துல உணர்ந்து கொண்டான். அவன் யோகிக்கு நன்றி கூறிவிட்டு தன் போர் திட்டத்தை கைவிட்டு நாடு திரும்பி விட்டான். கதை முடிவடைந்தது. இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு சுவாரஸ்யமான கதையோட அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பா.